Hi friends, welcome back to Village Food Junction. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் தெரியுற பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சமையல் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். காளான் பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் நம்ம பார்த்துடலாம். காளான், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தக்காளி மட்டும் ஒரு 7-8 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புதினா தலை, கொத்தமல்லி தலை, அப்புறம் வந்துட்டு பூண்டு 2 பூண்டு, இஞ்சி ஒரு பெருசாக 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு 2 பெரிய வெங்காயம், அப்புறம் வந்துட்டு 4 உருளைக்கிழங்கு ஊற வச்சு ஒரு 1.5 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், இது வந்துட்டு சிக்கன் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பிரியாணி இலை ஒரு 3 இலை எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக. அப்புறம் வந்துட்டு இது லவங்கம் வந்துட்டு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு பட்டை, சோம்பு, இது வந்துட்டு அன்னாச்சி பூ, இது வந்துட்டு லவங்கப்பட்டை, இது வந்துட்டு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு பச்சை பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் வந்துட்டு எண்ணெய். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு நம்ம காளான் பிரியாணி செய்யறதை பார்த்துடலாம். நம்ம இப்போ வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயத்தை கட் பண்ணிடுறேன். வெங்காயத்தை வந்துட்டு நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகா போடுறேன். இது ஏன்னா இந்த நீட்டமாக இருக்கிறதுனால இந்த பச்சை மிளகா வந்துட்டு காரம் இல்லை, அதனால் நான் வந்து 5 பச்சை மிளகா போடுறேன். நீங்கள் வந்துட்டு காரம் வந்து அதிகமாக இருக்கிற மிளகா பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2 போட்டுக்கோங்க போதும். இந்த மாதிரி 2 கீரி இப்படி கட் பண்ணிடுறேன். தக்காளி கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தோல் சீவி வச்ச 4 உருளைக்கிழங்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு நல்லா பெரிய பீஸாகவே நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம காளானை வந்து 2ஆக மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏன் வந்து இது 2ஆக கட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா சீக்கிரமும் வேகும், அது இல்லாமல் மசாலாவோட எசன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துட்டு நல்லா ஏறும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் மஷ்ரூமை. அதுக்காக தான் வந்துட்டு நான் 2ஆக கட் பண்ணி போடுறேன். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துட்டு டேஸாக நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் இந்த பட்டை வகையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுடலாம். லைட்டாக போட்டு
ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுடலாம். பெரிய வெங்காயம் போட்டுடலாம். பொன்னிறமாக நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வறுவந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுடலாம். பாருங்கள், இப்போ பச்சை பட்டாணி போட்டுடலாம். இது வந்துட்டு நான் கடையில் தான் வாங்கினேன் இந்த பச்சை பட்டாணி. இங்கே பாருங்கள், யாருமே வந்துட்டு ஒரு டைம் கழுவி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போடாதீங்க. இங்கே பாருங்கள், நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சேன், கலர் போடுவாங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். நான் அதுக்காக சரி ஒரு டைம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சு பார்த்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதத்தனமாக வந்துட்டு நீங்கள் என்றைக்கும் போட்டுறாதீங்க. நல்லா ஊற வச்சு பாருங்கள், ஊற வச்சதுமே பாருங்கள் கலரெல்லாம் வந்துடுச்சு. பட்டாணி எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் நல்லா ஊற வச்சு போட்டுக்கோங்க. நான் இது இன்னொரு டைம் கழுவிட்டு போட்டுக்கிறேன். இப்போ நான் இன்னொரு டைம் கழுவிட்டேன். இந்த பட்டாணி நான் போடுறேன். இப்போ வந்து காளான் போட்டுடலாம். நான் இந்த இதில் எல்லாத்துலேயுமே காய் காளான்லாம் உப்பு ஏறணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நல்லா பரட்டிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா காளான்லேயே வந்துட்டு நல்லா தண்ணி வரும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா எண்ணெய் வந்துட்டு நல்லா இதெல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் நல்லா வெளியே வர அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போடுறேன். இப்போ தண்ணியெல்லாம் இருந்து நல்லா ட்ரையாக ஸ்டேஜுக்கு இது நல்லா எல்லாமே டோட்டலாக எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம சிக்கன் மசாலா, மிளகாய் தூள், அப்புறம் வந்துட்டு பிரியாணி மசாலா எடுத்து வச்சோம். இது மூணுத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதை போட்டு இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணலை. இப்போ வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம், புதினா தலை,
போட்டு இதையும் நல்லா பரட்டிக்கலாம். நான் வந்துட்டு 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் சொம்பு. இதில் வந்துட்டு நான் ஒரு 5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு இது நல்லா கொதிச்சிடுச்சு மசாலாலாம். இப்போ வந்துட்டு நம்ம அரிசி போட்டுடலாம். பாருங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொத்தமல்லி நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுடலாம். புதினா தலையும் தூவி விட்டுடலாம். கொஞ்சமாக மேலே நெய் ஊற்றி விட்டுடலாம். இப்போ இது போட்டுருச்சு. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இது மூடி இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு விட்டுடலாம். வெயிட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வெயிட் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இருங்க, ஆவி பறக்குது, செம்ம வாசனைங்க. பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்க, ரைஸ் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணல. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருங்க. நானே வந்து எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு வந்திருக்கு. ரைஸும் ரொம்ப நல்ல பளபளன்னு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. செம்ம வாசனையாக இருக்குது. சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.